வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்கையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவே துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன். எப்பவுமே சுக்கிரன் பாத்துட்டீங்கன்னா ஒரு கலை சார்ந்த ஒரு நீதி நேர்மை, எல்லாத்துக்கிட்ட ஒரு அனுசரிச்சு போகணும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், கலை உணர்வு மிக்க ராசி எதுனா துலாம் ராசி. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பொறுத்தளவுல அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ராசி துலாம் ராசி. இப்ப இந்த துலாம் ராசிக்கு பொறுத்தளவுல சனி பகவான் யோகக்காரகன். இப்ப பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கை. ஏன் சூரியனும் சனி சேர்க்கை நான் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட 11 மாதத்துக்கு ஒரு டைம், அதாவது வருஷத்துல ஒரு டைம் மட்டும் 30 நாள் மட்டும் பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கை பெறும். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கும்பராசியில சூரியனும் சனி சேர்க்கை. எப்பவுமே சனிக்கு ஆகாத கிரகம் எதுனா சூரியன், சூரியனுக்கு ஆகாத கிரகம் சனி. அப்படி சூரியனும் சனி இப்ப பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில இருக்காங்க. கும்பராசியில பொறுத்தளவுல சனி யோகக்காரகன். ஆனால் சூரியன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. அது இல்லாம துலாம் ராசி பொறுத்தளவுல சனி யோகக்காரகனா இருந்தாலும் கூட, ஆனால் சூரியன் துலாம் ராசி பொறுத்தளவுக்கு யோகக்காரகன் கிடையாது. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி சூரியன் வராது. நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா பூர்வீகத்தினால பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்பாவோட சொத்து பயன்படுத்த முடியல, சொந்த வீடு கட்ட முடியல, சொந்த இடத்துக்கு போக முடியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டுல இருப்பாங்க. சார், நான் சொந்த வீடு கட்டினேன், என்னால இருக்கவே முடியல, சொந்த வீட்டுல போனாவே நமக்கு பிரச்சனை, ஆனா வாடகை வீட்டுல இருக்கும்போது மன நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கும், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகலாமா, அந்த சொந்த வீடு நமக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும், பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதம் ஒரு ஒரு முக்காவாசி பாத்துட்டீங்கன்னா நிறைவே அடையும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன் இப்ப 5ஆம் இடத்துல சனியோட வீட்டுல இருக்காரு. உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமா உங்களுக்கு கண்டிப்பா இருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி உங்களுக்கு 4 குடையவன் 5 குடையவன் அதிபதி சனி பகவான் உங்க ராசியில துலாம் ராசியில உச்சம் பெறாரு. அப்படி உச்சம் பெறும் பொழுது லாபஸ்தானாதிபதி சூரியனும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல நீச்சம் பெறாரு. அப்படி நீச்சம் பெறும் பொழுது சனி யோகக்காரகனா உங்களுக்கு இருக்கிறதுனாலயே கண்டிப்பா உங்களுக்கு அப்பா வகைகளோட சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் பூர்வீகத்தை வித்துட்டு வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க அந்த பூர்வீகத்தை இடத்தை வித்துட்டு வேற ஏதாவது நீங்க பண்ணலாம் நீங்க ஐடியா இருந்ததுன்னா தாராளமா நீங்க பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நிறைய பேர், சார் என்னால பூர்வீக இடத்துல வாழவும் முடியல, விற்கவும் முடியல, அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது ஆகும். எப்பவுமே நமக்கு பூர்வீகாஸ்தானபதி சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைகிறாரு. பட் சூரியன் உங்களுடைய தந்தை வகையில ஒரு உறவுமுறை. பட் இந்த டயத்துக்கு இந்த சூரியன் உங்களுக்கு யோகம் இருக்கனாலையும் சனி உங்களுக்கு நல்லது பண்றதுனாலையும் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கு யோகக்காரகன், சூரியன் உங்களுக்கு பகப்பெற்ற கிரகம். அதனால தந்தைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுல கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் வைக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா துளாராசி தந்தைகளுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு விநாயகரோட வழிபாடுகளும்
சிவனுடைய வழிபாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு வராது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை இடத்த அடமான வச்சு நிறைய பேர் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. சார் என்ன பூர்வீக சொத்து ஒரு அடமானம் வச்சிருந்தேன், என்னால மீட்கவே முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலக போகும். சார் நிறைய பேர் என்னால கடன் வாங்கி வாழ்க்கை முழுவதும் கடனாளியே தான் இருக்கேன், எனக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கிடைக்காதா, நிம்மதியா என்னால வந்து தூங்க முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடன் வந்து ஒரு பகுதி உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா லாபஸ்தானாதிபதி சனியோட சேர போறாரு. அப்படி லாபஸ்தானாதிபதி சனியோட சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு தொழில்ல நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வருமானத்தைங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். ஒரு கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் நீங்க உங்களுடைய பூர்வீகத்தினால பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சால்வ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாம வந்து கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும் பொழுது இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது வந்து தொழில வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாத்தலாம், இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கான வேலை உங்களை தேடி வரும். அதனால அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவனமா செயல்படுங்க. பட் துலாம் ராசி பொறுத்தளவுல 8ல குரு இருந்தாலுமே கூட உங்களுக்கு உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல சுக்கிரன்ங்கிறது இந்த மாதம் உச்சம் பெறாரு. பட் சுக்கிரனோட ராகு இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு. அது இல்லாம வந்து சனியும் உங்களுக்கு நல்ல யோகக்காரகனா இருக்காரு. அதனால வந்து வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை அள்ளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதனால ஒரு வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு, இது மாதிரி ஏதாவது நீங்க ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளம் எடுங்க. பூர்வீகத்துல இருந்துட்டு மத்த இடத்துக்கு போய் நம்ம வாங்கி ஏதாவது வீடு கட்டலாம்னு நீங்க நினைச்சாலும் தாராளமா நீங்க வீடு கட்டலாம். பூர்வீகத்துல ஏதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூர்வீகத்துல வந்து வீடு கட்டி இருப்பாங்க. கட்டிட்டு இருக்கும்போது பல பிரச்சனைகள் வந்திருக்கும். பாதியில நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். அவங்களுக்குமே இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த மாதங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதத்துல நிதானமோட செயல்பட்டால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இது நம்ம என்னதான் இருந்தாலும் கிரகங்களின் கோச்சார எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. பட் இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த சனி சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரு, அந்த சனி சுக்கிரன் உங்களுக்கு யோகமா இருக்கா, நமக்கு அதுக்கான திசை நமக்கு நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணி அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா இன்னமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்க பெற்றனால எது மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது 12 ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சூரியன் சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறத வந்து 12 மாசத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கப்பட்டிருக்கும். அது எப்போ வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா கும்பராசியில சனியும் சூரியனும் சேர்க்கப்பட்டு இருக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மேச ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பொதுவா பார்க்க போறோம். பொதுவாகவே சனி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருளுள்ள கிரகம், அதாவது இருட்டான கிரகம், வெளிச்சம் இல்லாத கிரகம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒளி உள்ள கிரகம், இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா சேராது. அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில இருக்காரு. இப்ப பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் வந்து கும்பராசியில சூரிய பகவான் இருக்க போறார். சூரியனோட பார்வை 7ஆம் இடம், சனியினோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் பார்வை பெற்று இருக்குங்க. எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது.
இப்ப மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இப்ப 11ஆம் வீட்டுக்கான அதிபதி சனி பகவான். இப்ப லாபஸ்தானத்துல சனியோட சூரியன் சேர போறார். இப்ப சனியோட சூரியன் சேரும் பொழுது லாபத்தை அள்ளி கொடுப்பாரா? நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஏதாவது ஒரு வேலைக்கான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நமக்கு அமையுமா? எந்த தொழில் பண்ணாலும் நம்ம லாபம் வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சனி தன்னுடைய ஆதிக்கத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். அதனோட சூரியன் சேர்க்கை, எப்பயுமே சனி சூரியன் சேர்க்கை இல்லாத போது கொஞ்சம் லாபங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இப்ப சனி 3ஆம் இடத்தை பாக்குறாரு, மேசராசியும் பாக்குறாரு சனி பகவான். அப்படி மேசராசியை பார்க்கும்போது மேசராசிக்கு 11ஆம் இடத்துல அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சூரியனோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா லாபத்தை நீங்க வந்து கரெக்டான முறையில் தக்க வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து லாபத்தை கொடுத்தாலுமே கூட விரயங்களுக்கான ஒரு அமைப்புங்கிறது கொடுப்பாரு. ஆனா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா காலையில கிழக்கு சூரியன் உதிக்கும் போது நல்லா வெளிச்சமா இருக்கு, மறையும் போது இருட்டாயிருது. அது மட்டும் இல்லாம சனி வந்து சனியோட வீட்டுல சூரிய பகவான் நீச்சம் பெறாரு. அப்படி நீச்சம் பெறும் பொழுது அங்க சூரியனுக்கு பவர் இல்லாம போயிடும். அதனால நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நமக்கான ஒரு சிறு முதலீடுங்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்கும். தொழில் ஆரம்பிப்பாங்க, ஒரு வருமானம் வரும், அதன்னா லாபம் இருக்காது. ஏதோ நம்ம வந்து செலவு பண்றோம், அது லாபம் இல்லாத தொழிலா பண்ணுவாங்க. பட் இப்ப வந்து 11ஆம் இடத்துல சனியும் சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு லாபமும் அங்கீகாரம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட சூரியன் தனக்கு பலமான இல்லாத இடத்துல இருந்தாலுமே கூட சனி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிரந்தரமான வருமானங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். பட் நிரந்தரமான வருமானம் நீங்க கொடுத்தாலுமே கூட அதுக்கான அகலுக்கால் வைக்காம அதுக்கான நீங்க வந்து கரெக்டான முறையில் விரயம் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லாபத்துக்கான முதலீடுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். நிறைய பேர் லாபம் வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத விரயங்கள் பண்ணுவாங்க. அப்படி தேவையில்லாத விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான லாபம்ங்கிறது கொடுக்காது. ஆனால் 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தொழிலுக்கான வருமானம், அதுல இருந்து முதலீடு வந்து அதுல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லாபம் ஏற்பட்டு அது அந்த லாபத்தை வந்து மறுபடியும் ஏதாவது பிசினஸ் மேல போட்டாலும் இல்ல வண்டி வாகனங்கள் மேல போட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் சூரியனுங்கிறது தகப்பன், பட் தகப்பனோட தொழில் பண்ணால் தந்தையோட தொழில் எடுத்து பண்றவங்களுக்கு மட்டும் இப்போ இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மந்த நிலைங்கிறது உருவாகலாம். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. எப்பவுமே சனி சூரியன் ஒரு இடத்துல சேரும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்களும் கொடுக்கலாம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சில டயத்துல அவமானங்களையும் தேடி கொடுக்கலாம். இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லி போகாமையே நம்ம பாத்துக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் அமையாது, ஆனா மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த தொழிலுங்கிறது அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இவங்க போய் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு லாபத்தை அங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இப்ப லாபம் முதலீடுங்கிறது நம்ம நினைச்சதை விட டபுள் மடங்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதே சில பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில அவங்க லாபம் ஏதாவது பண்ணலாம் பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா இந்த மார்ச் மாதத்துக்குள்ள மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு தொழில் முனைப்புங்கிறது கண்டிப்பா அமையும். லாபத்தை ஈடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லாபம் வரும்போது நீங்க ஏதாவது அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல வீட்டுல யாருக்காவது திருமண யோகம் அமைக்கிறது, இது மாதிரி நீங்க அமைப்பு பண்ணும் பொழுது வீட்டுல யாருக்கு ஹாஸ்பிட்டல செலவு விரயங்கள் வராது. நமக்கான லாபத்துக்கான ஒரு முதலீடா ஒரு வீட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அது அசையா சொத்தாங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வாகனங்கள் வாங்குவாங்க, வேற ஏதாவது தேவையில்லாத ஒரு கடன் கொடுக்கறதோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஒரு 30 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதனே செவ்வாய். எப்பவுமே செவ்வாய்க்கும் வந்து சனிக்கும் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு கிரகம் தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து
நீங்க நிதானமா செயல்படும் பொழுது லாபத்தை இரட்டிப்புக்காக மாற்றக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு தொழில நல்ல லாபம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் ஏதாவது பண்றது ரொம்ப நல்லது. சுப விரயங்கள் உங்களை தேடி வரும். அந்த தேடி வரும் பொழுது உங்களுக்கான அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியங்களும் வண்டி வாகனத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அகல்கால் வைக்காதீங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாம இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை சூழ்ந்தே பல பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கிறது கண்டிப்பா கொடுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழில்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 11ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி. இந்த சனி பாத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கு ஒரு நீச்ச பெற்றிருக்க கிரகமா இருக்குங்க. அது இல்லாம 3ஆம் இடத்தையும் உங்களுக்கு உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்தையும் சனி பகவான் பாக்குறாரு. அப்படி சனி பகவான் பார்க்கும் பொழுது திடீர் வளர்ச்சி, திடீர் லாபங்கள் உங்களுக்கு வரலாம். அந்த லாபம் வரும்பொழுது நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஜான் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பட் என்னதான் நம்ம நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கும். அந்த சனி சூரியன் எந்த இடத்துல இருக்காங்க, லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு இருக்காங்க, அந்த லக்னத்துக்கு உங்களுக்கு அந்த சனி சூரியன் உங்களுக்கு யோகக்காரகனா பாவக்காரகனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பராங்கிறது இருக்கும். பட் இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கணும் சொல்லி ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. கன்னிராசிக்கு இந்த சனி சூரியனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும் பாத்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கை பெறும். அப்படி சேர்க்கை பெறும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருது நம்ம பார்க்க வரும். எதுக்காக சனி சூரியன் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, சனிக்கு ஆகாத கிரகம் எதுனா சூரியன். சூரியனுக்கு ஆகாத கிரகம் சனி. இப்ப சனி சனியோட வீட்டுல தன்னுடைய சொந்த வீட்டான கும்பராசியில இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் பாத்தீங்கன்னா கும்பராசியில வரப்போறாரு. அப்படி கும்பராசியில வரும் பொழுது கன்னிராசிக்கு 12வது வீட்டுக்கான விரயஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு மறைகிறாரு. அதாவது சனியோட வீட்டுல பகை பெறாரு. அப்படி சனியோட வீட்டுல பகை பெறும் பொழுது கன்னிராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 12 6ல மறையும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம். எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவு புதனோட அதிபதி எப்பவுமே ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, ஒரு கண்ணியமான செயல்கள்ல இருந்து எல்லாமே வெற்றடையக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி. அப்படி இருக்கும் பொழுது இப்ப உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். எப்பவுமே 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த சனி பகவான் சில எதிர்ப்புகள் வந்தாலுமே அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமைங்கிறது இருக்கும். அதுல சூரியன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க யார் நல்லவங்க சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இருக்கலாம். பட் என்னன்னா அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல சூரியன் மறையும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள், தந்தை, தாய், பெரியப்ப உறவு முறைகள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுக்கலாம். பட் அப்படி தொந்தரவுகள் கொடுக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தது அதை சரி பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மாரகாதிபதியில வரும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள், கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள் பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் உங்களுக்கு 12வது வீட்டுக்கான அதிபதி விரையாதிபதி சூரிய பகவான் அப்படி இருக்கும் பொழுது 6ல இருக்கிறதுனால நீங்க ஒரு சுப விரயங்களா நீங்க மாத்தும் பொழுது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கி எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை நம்ம தேடிக்கலாம்,
ரொம்ப வந்து கடன் வாங்கி நம்ம சொந்த பந்தத்துக்கு குடுக்கலாம். நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கு நம்பி குடுக்கலாம். ஜாமீன் கையெழுத்து போடலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து வினையா வந்து மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 12 குடையவன் 6ல மறையும் பொழுது, அது சனியோட வீட்ல மறையும் பொழுது, தேவையில்லாத பிரச்சனைகளுங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஆல்ரெடி உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு. பட் குரு வந்து உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில வாழக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஒரு 30 நாள். நீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்க அவசரப்படாம நிதானமா செயல்படும் பொழுது உங்களுக்கு தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 30 நாளுங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். சுப நிகழ்ச்சிகள் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில் இது மாதிரி நீங்க சம்மந்தப்பட்டு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இது அமையும். அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுங்க. கண்டிப்பா பொருளாதாரத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் அடைவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி, சூரியன் சேரும் பொழுது வாகனங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தூர பயணங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் இந்த கம்பெனி விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டயத்துல நம்ம எது பார்த்தாலுமே நமக்கு நல்லது. ஏன்னா ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா கிரியேட் ஆகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க பயன்படுத்தி அது நீங்க உங்களோட வழியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போகும் பொழுது கண்டிப்பா இந்த சூரியனும் சரி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிதானமோட செயல்படும் பொழுது குடும்பத்துல மன நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும் மன நிம்மதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி கடன் தொகையில வந்து ஒரு சிறிதளவு வந்து பாத்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வரும். தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். பட் சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் குரு உங்களுக்கு யோகக்காரகனா இருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இப்ப சுக்கிரன் ராகு சேர்க்கை பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் வந்து நிதானமா செயல்படும் பொழுது வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலங்கிறது கண்டிப்பா இருக்கும். சனி, சூரியன் சேர்க்கை பெறுறதுனால என்னன்னா, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் நீங்க தேடி வரலாம். பட் அது வந்து நம்ம பயன்படுத்துற விஷயங்கள் கரெக்ட்டா, தப்பா யோசிச்சு பயன்படுத்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்துல வந்து அது இருக்கிறனால மறைமுகமான பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால கூட உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விரயங்களோ, தேவையில்லாத பிரச்சனைகளோ, மன உளைச்சல்கள் கண்டிப்பா வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி வந்து உறவு முறைகள்ல நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்துட்டு போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடம்ங்கிறது ரோகாதிபதி. பட் 6ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாரு. அது அந்த சூரியன் நீச்சம் பெறுறனால, நீங்க உறவினர்களும், சொந்த பந்தங்களும், சித்தப்பா, பெரியப்பா வகையில அப்பாவோட வர்க்கத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா, பெரிய பாதிப்புகள் வரலாம். பெரிய பாதிப்புகள நீங்க வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியனும், சனி சேர்க்க இருக்கறனால, அது என்ன ஆகும்னா, தந்தை வகையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட்ங்கிறது கிடைக்கும் பொழுது, அதுல கூட பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் உறவு முறைகள்ல ரொம்ப பக்கத்திலயும் வச்சுக்க வேண்டாம். ரொம்ப தள்ளியும் வைக்க வேண்டாம். ஒரு மீடியமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாரி இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க புதிய வாகனங்கள் வந்து நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதே மாரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இத்தன நாளா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நெனச்சவங்களுக்கு, இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது குடுக்கும். ஒரு ஒரு தொழிலுக்கே நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாரி வாகனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, சில ஒரு ப்ராப்ளம்ங்கிறது குடுக்கலாம். ஒரு செலவுங்கிறது வைக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த ஒரு வாகனம் வித்துட்டு புதுசா ஏதாவது நம்ம வாகனம் வாங்கலாம் அப்படின்னா, அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்க அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும் பொழுது, கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விரையாதிபதி வந்து சனியோட வீட்ல இருக்கும் பொழுது, அத சுப விரயமா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலுமே கூட, குரு வந்து உங்க ராசிய பார்க்குறாரு. பட் உங்க ராசிய பார்க்கும் பொழுது,
தேவையில்லாத விரயங்கள் வந்தாலும் அதை நல்ல விதமா மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி சூரியன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த 30 நாள் உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுப்பாரு. கரெக்டான முறையில் நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதே உங்க சுய ஜாதகத்துல சூரியனும் சனி எந்த இடத்துல இருக்காரு, மாரகாதிபதியில இருக்காரா, அந்த சனி சூரியன் உங்க சுய ஜாதகத்துல யோகக்காரகனா இருக்காரா அப்படின்னு உங்க சுய ஜாதகத்துல பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்கை பெற்றனால கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வருடத்துக்கு ஒரு 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கப்பட்டு உள்ளது. அப்படி இருக்கிறதுனால கடக ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது கும்பராசியில சனி பகவான் இருக்காருங்க. பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் கும்பராசிக்கு வரார். அதாவது சனியோட வீட்டுக்கு வரார். எப்பவுமே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாத கிரகம், ஒரு ஒளி உள்ள கிரகம், இருள அடைஞ்ச கிரகம். இந்த ரெண்டு இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு எப்பவுமே ஆகாது. இருட்டுக்கு ஆப்போசிட் வெளிச்சம், வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் இருட்டு. இப்படி இருக்க காலகட்டத்துல அப்படி ரெண்டு கிரகங்கள் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்க குடும்பஸ்தானத்துக்கு வந்து அதிபதியே வந்து சூரிய பகவான். இப்ப சூரியன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மாரகாதிபதி வீட்டுக்கு வர போறார். ஆல்ரெடி சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இப்ப சூரியனும் உங்க குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அது நீச்சம் பெறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கும் போது இந்த 30 நாள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஆவரேஜான பலன்கள் கொடுக்குங்கிற ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இருக்கீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு, சாரி, கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்க போறீங்க. அதுக்கு காரணம் சனியோட தாக்கத்துல, சனியோட பிடியில நீங்க இருக்கீங்க. இந்த சனியோட பிடியில இருக்கும் பொழுது சூரியனுங்கிறது ஒரு தகப்பன், ஒரு தலைமை, நம்ம உடல்ல வந்து தலை பகுதி. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாத காலத்துல உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்டது, ஸ்ட்ரோக் சம்பந்தப்பட்டது, தலைவலி சம்பந்தப்பட்டது, கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம். இதுக்கு மாறாக இது வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, விநாயகரோட வழிபாடுகளும் சிவனோட வழிபாடுகளும் உங்களுக்கு இருக்கும். இந்த விநாயகரோட வழிபாடுகளும் சிவனோட வழிபாடுகள் இருக்கும் பொழுது இந்த ரெண்டுக்கு சூரியனோட தாக்கமும் சனியோட தாக்கம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. சுப விரயங்களா நீங்க மாத்திக்கணும். இப்ப 8ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வரும் பொழுது கலஸ்தரகாரனோட வீட்டுக்கு வராரு. அந்த கலஸ்தரகாரன் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெரிய பிரச்சனைகளும் கொண்டு போய் விடும். ஆல்ரெடி வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வீட்டுல நல்லதே நீங்க எடுத்து சொன்னா கூட உங்களுக்கு கெட்டதா வந்து முடியும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பண்ணாத தப்புக்கெல்லாம் தண்டனை அடிச்சுட்டு இருப்பீங்க. சார், நான் நல்லதுதான் பண்ணேன், எனக்கு வந்து தப்பா வந்து முடிஞ்சிருச்சு, நான் நல்லது பண்ண போய் நான் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு உங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாம விட்டு கொடுத்துட்டு போங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கைய நீங்க தவிர்த்துக்கோங்க.
நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கலஸ்தரக்காரன் இருக்கனால நிறைய பேர் வந்து மேரேஜுக்காக ஸ்டெப் எடுத்தாலும் சில பேர்த்துக்கு தடங்களா இருக்கும். கணவனால மனைவிக்கு பிரச்சனை, மனைவியால கணவனுக்கு பிரச்சனை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும், பையனை பார்த்தாலும் பையனுக்கு கல்யாணம் ஆயிரும். இது மாதிரி குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேத்துக்கு திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுன்னு வந்துடும். அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிதானமா செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பட் சனி நமக்கு ஆல்ரெடி இருக்காரு, அந்த தாக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் சார். அஷ்டம சனியில நமக்கு குடும்பஸ்தானாதிபதி வந்து சூரிய பகவான் 8ல வந்து இந்த மாதத்துல வந்து மறையறாரு. அது இல்லாம சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பஸ்தானத்துக்கு 7க்கு அதிபதியே வந்து அவரே பாக்குறாரு. சனியும் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துல சில குழப்பங்கள் வரலாம். உங்க 2 பேர்த்துக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பங்கள் இருக்காது. மத்தவங்க பிரச்சனை எடுத்து நீங்க பேசி உங்க குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மத்தவங்க பார்த்து நீங்க எதுவுமே யோசிக்காம, எதுவுமே செயல்படுத்தாம உங்க மேல நீங்க யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்கிறது இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து மன அழுத்தம், எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சமாக முடியல, குடும்பத்துல பிரச்சனை, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பட் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லதுங்கிறத பண்ணுவாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க. மத்தவங்களை சார்ந்தோ மத்தவங்களை நம்பிக்கையில நீங்க இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 30 நாள் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் முடிவு எடுத்துக்க மாட்டாங்க. குழப்பங்கள் பண்ணலாமா வேண்டாமா, அங்க போகலாமா இங்க வரலாமா, அது மாதிரி ஸ்டெப் எடுக்கலாமா இது மாதிரி ஸ்டெப் எடுக்கலாமா அப்படிங்கிற குழப்ப தடுமாற்றத்தினாலே பாதி விஷயங்களை வந்து நீங்க தள்ளி வச்சிருக்கீங்க. இதே நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து பண்ணும்போது அது உடனே நடக்கும். அதே உங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது சில தடங்கள் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் அது நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி உங்களால போறதுக்கு விடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க துணிஞ்சு இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணும். பட் இந்த வண்டி வாகனத்துல போகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இரவு நேரங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தூர பயணங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான உறுப்புகள் இதெல்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அது நம்ம சூரியன் நம்ம இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சனியோட வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம். எப்பவுமே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான் பண்ணுவாரு. எனக்கு சூரியன் இந்த உலகத்துல வெளிச்சம் கொடுக்கலன்னா எந்த ஒரு உயிரினங்களும் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சூரியனுங்கிற ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் சூரியன் வந்து கும்பராசியத்துல இருந்தாலுமே கூட பெரிய தாக்கத்துங்கிறது கண்டிப்பா கொடுக்காது. நீங்க நான் சொன்ன மாதிரி விநாயகரோட வழிபாடுகளும் சிவனோட வழிபாடு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பட் என்னதான் இருந்தாலும் இது கிரகணங்களோட கோச்சார அமைப்பு தாங்க. பட் அதே உங்க ஜாதகத்துல சூரியன் சனி பலம் பெற்று இருந்தாங்கன்னா இந்த பாதிப்புகள் வராது. அதனால உங்க ஜாதகத்துல தன்னோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாட்டு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை பெற்றனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு பொதுவாகவே சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது வருடத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கை பெறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி தன்னுடைய சொந்த வீட்டிலாக இருக்காரு. பட் அதோட வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சேர்க்கை பெறாரு. சனி தன்னுடைய சொந்த வீட்டுல, சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து நீச்சம் பெறாரு. அப்படி நீச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். சனி வந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இட பார்வை கொண்டவரா இருக்காரு.
சூரிய பகவான் வந்து 7ஆம் இடத்தை பார்வை பார்க்கிறாரு. பட் 7ஆம் இடத்தை பார்வை பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்க பெறாங்க. பட் இப்ப இந்த ஒரு மாத காலம் வந்து சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சம் பெறும் பொழுது உங்களுடைய தகப்பனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா தந்தை வகையில கொஞ்சம் மனக்கசப்புகள் வரலாம். என்ன கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். எப்பவுமே அப்பனுக்கும் பையனுக்கும் ஆகாது. சூரியனுங்கிறது ஒளி உள்ள கிரகம், சனி ஒரு இருள் அடைஞ்ச கிரகம். எப்பவுமே இருட்டத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்து ஒரு ஆகாத கிரகமா இருக்கு. பட் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கும் பொழுது தந்த வகையிலா இருக்கட்டும், தந்த வகை தொழிலா இருக்கட்டும், அவருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், கொஞ்சம் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அப்பாவோட தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. சில கருத்து வேறுபாடுகளான ஏன் நான் இந்த தொழில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர். அப்பா கிட்ட மன கசப்புகள், அவர் நமக்கு வந்து ஆப்போசிட்டா நிக்கிறாரு, நம்ம எது பண்ணாலும் நம்மளை தப்பா நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் தடங்கள் வந்து நிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். பட் இருந்தாலுமே கூட உங்களுடைய தந்தை வழியாக இருக்கட்டும், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், மிகவும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல சனியோட தாக்கங்கிறது மிதுன ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி பகவான். பட் சனியோட இடத்துல சூரியன் போறாரு. பட் சூரியன் யாருன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை தல பகுதி, அதாவது உங்களுடைய உயர் பதவிகளா இருக்கட்டும், உங்களுடைய தல பகுதியா இருக்கட்டும், இல்ல தந்தையா இருக்கட்டும், தந்தை வகை உறவினர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த சனியோட தாக்கத்தினால கொஞ்சம் பாதிப்புகளா வரலாம். நம்ம எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்றேன்னா, கொஞ்சம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. ஆனா பெரிய பாதிப்புகள் இருக்காது. பட் இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது ஒரு சிறப்பு தானே. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் தந்த வழியில இருக்கிறவங்க இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்துல கவனம், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா கூட அதை நீங்க பாத்துக்கோங்க. விநாயகரோட வழிபாடு நீங்க அதிகமா ஃபாலோ பண்ணுங்க. அந்த விநாயகரோட வழிபாடுகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள், பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா நீங்க உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க இருந்துக்கணும். ஆனா பெரிய தொந்தரவுகள் கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சுப விரயங்கள் ஏதாவது வீட்டுல யாருக்காவது பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. சுப விரயங்கள்ல என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீட்டுல யாருக்காவது திருமண ஏஜ் இருந்தா திருமணங்கிறது பண்ணலாம். நீங்க இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம் வராது. சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கட்டுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். பட் நீங்க கடன் வாங்கி கூட நீங்க கட்டலாம். இப்ப ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினோம்னா நமக்கு ஒரு உபயோகமா இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே கடனை வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்தா என்ன ஆகுங்க? கடனுக்கு கடனும் ஆகும், விரயத்துக்கு விரயம் ஆகும். அதனால நீங்க சுப விரயங்கள் நீங்க தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அப்பா அம்மாவை விட்டுட்டு கூட பசங்க தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு மன உளைச்சல்கள் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய பெற்றோர்களை நீங்க பாக்குறதுனால அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய புண்ணியமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து ஒரு கரும காரகன். எல்லாத்தையும் எப்படி பாத்துக்கிறாரு, எது மாதிரி பண்றாங்க, அவங்க போற வழி நல்ல வழியா கெட்ட வழியா ஒரு தர்ம கத்தா தான் சனி பகவான். அந்த சனி வந்து இப்ப உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத வந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பு தாங்க. பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. பட் அது சூரியனை சேர்க்க பெறும் பொழுது 9 குடைவன் வந்து தந்தை பகவான். அந்த தந்தைக்கு பெரிய பாதிப்பு இல்லாம நம்மளால அவரும்
உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இல்லாம நீங்க பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிவனோட வழிபாடுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மிக மிக ஒரு சிறப்பு. பட் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய தொந்தரவு கொடுக்காது. பட் நிதானமா செயல்பட்டா நமக்கு எல்லாமே வெற்றிங்கிறது கண்டிப்பா உறுதி. அதனால வந்து சுபவிரயங்கள் நீங்க தேடி போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனத்துல மட்டும் இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு அப்படின்னு சொல்லி போகாம பாத்துக்கோங்க. பொறுத்தளவுல ஆஹ் ஒரு நீதிமான், ஒரு தர்மகர்த்தா, ரெண்டாவது கருமக்காரகன், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி வந்து நீங்க போற வழி கரெக்டான வழியா இல்ல தப்பான வழியா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால நீங்க இந்த 9ஆம் இடத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு இருக்கும் பொழுது, அது சூரியனோட சேர்க்கை பெறும் பொழுது, நீங்க போற வழி மட்டும் நீங்க கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சனி பகவானும் சூரியனும் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாங்க. அதனால நீங்க அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பட் என்னதான் நம்ம கிரக நிலைகளோட அமைப்பு நம்ம பார்த்தாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்பவுமே நம்மளோட சுய ஜாதகத்துல சூரியனும் சனியும் வந்து ரொம்ப ரேர். நிறைய பேர் வந்து சூரியன் சனி சேர்க்கை பெறும் பொழுது அப்பா வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அப்பாவை இழந்து இருப்பாங்க. இது மாதிரி சூழ்நிலையில இருக்கும். ஆனா அந்த சனி திசையோ இல்ல சூரியன் திசை நடக்கும் போது ஆல்ரெடி நம்ம ஜாதகத்துல அந்த சனி சூரியன் ஏதாவது நட்பு கிரகங்களா இருக்கா, இல்ல ஒண்ணு சேர்ந்து இருக்கா, இல்ல அதுக்கான திசாபுத்திகள் நமக்கு நடக்குதா அப்படின்னு அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கான இந்த பாதிப்புகள் நமக்கு வராது. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்க உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால எது மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சூரியன் சனி வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது 30 நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கை பெறுது. அது எப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி, கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பராசியில சேர்க்கப்படுறாங்க. எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். சூரியன் ஒளி உள்ள கிரகம், சனி இருள் உள்ள கிரகம். இந்த இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு எப்பவுமே ஆகாது. எப்பவுமே ஆப்போசிட்டான கிரகங்கள் எதுனா சூரியனும் சனி. சூரியன் அப்பா, சனி பையன். இதனால வந்து பாத்துட்டு 2 பேர்த்துக்குமே வந்து சேராத ஒரு கிரகம். அப்படி சேராத ஒரு கிரகத்துக்கு சிம்ம ராசிக்கு எது மாதிரி பலன் கொடுக்க போகுது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 7ஆம் பார்வையா கும்பராசியில இருக்கார் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டான 7ஆம் வீட்டை பாக்குறாங்க. சனி வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையா பாக்குறாரு. இப்ப இந்த சனியும் சூரியனும் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியை பாக்குறாரு. இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பார்வை பரனால சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம். நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் தொந்தரவுகள் கொடுக்காது. அதே மாதிரி கலஸ்தரக்காரர்களும் கூட எடுத்துக்கலாம். கணவனால மனைவிக்கு பாதிப்போ இல்ல மனைவினால கணவனுக்கு பாதிப்போ கொஞ்சம் வரலாம். விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் என் ஹஸ்பண்ட் என் பேச்சு கேட்கவே இல்லை, என் ஒய்ஃப் என் பேச்சு கேட்கல, எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயமா எடுத்து சொன்னா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா சிம்மராசி பொறுத்தளவு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி, ஒரு கோபம், ஆக்ரோஷம் வரக்கூடிய ஒரு ராசி அமைப்பு தான் சிம்மராசி. இப்ப சிம்மராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் சனி. அந்த சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டைய வந்து நேரடியா பாக்குறாரு. சூரியனோட அதிபதி அது சனியோட சேர்க்கை பெற்று பாக்குறாங்க. இந்த 30 நாள் வந்து பார்த்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம்.
அதனால நீங்க இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கணும். தந்தை உங்களுக்கு வந்து மூத்தவர்கள், முன்னோர்கள், அவங்க கிட்ட நீங்க முறையா செயல்பட்டுக்கிறது நல்லது. அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வராது. 7ஆம் இடத்துல சனி வரும்பொழுது உங்களுக்கு இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இடம் மாற்றங்கள், மனம் மாற்றங்கள், நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு ஆசைகளை தூண்ட வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட இந்த காலகட்டம் இருக்கு. இது எதுக்காக நான் உங்களுக்கு இந்த இது நான் சொல்றேன்னா, எப்பவுமே சனி, சூரியன் வந்து ஒரு 12 மாசத்துக்கு ஒரு டைம் தான் 30 நாள் வரைக்கும் இருக்கும். பட் இது உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் நான் சொல்ல போறேங்க. பட் என்னன்னா, சிம்ம ராசியோட அதிபதியே சூரியன். அது சூரியன் வந்து இப்ப இந்த 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஆகாத கிரகத்தோட சேரப்போகுது. அப்படி ஆகாத கிரகத்தோட சேரும் பொழுது நமக்கு பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கிறது நல்லது. அகல்கால் வைக்காம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாம பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்றது ரொம்ப சிறப்பு. சுப விரயங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் இருக்காது. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை நம்ம தேடலாம், அகல்கால் வைக்கலாம், நம்ம வந்து ஒரு தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கு, அதனால நம்ம எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல நீங்க வந்து மத்தவங்களை நம்பி நீங்க போகாம பார்க்கணும். எடுத்தோ கவுத்தோ முடிச்சும் அப்படின்னு சொல்லி போகாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நிதானமா நீங்க செயல்படும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 30 நாள் உங்களுக்கு இருக்க போகுது. பட் சனி உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்தாலுமே கூட சூரியன் உங்க ராசிநாதன் அங்க பவர்ஃபுல்லா இருக்காரு. பட் பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். எப்பவுமே சனி வந்து ஒரு மறைமுக பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். பட் மறைமுகமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார். திடீர் ஒரு திருப்பு முனையா திடீர் வந்து எதிர்பாராத விதத்துல ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா கூட இந்த மாதத்துல இருக்க போகுது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த எலும்பு சம்பந்தப்பட்டது நரம்புகளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போங்க. தந்த தொழில் எடுத்து பண்றவங்க அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் உயர் பதவிகள் கிடைக்கலாம், மாற்றங்கள் உண்டாகும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், ஒரு புதிய ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பட் இருந்தாலுமே கூட எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் மத்தவங்களை நம்பி பண்ணாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்து வைங்க. கண்டிப்பா நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மனைவி சார்ந்து ஒரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது ஆகும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள், முன்னோர்கள், பெரியவங்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு நீங்க வந்து ஒரு கோவப்படும் பொழுது ஒரு விஷயம் நீங்க அவங்களை அறியாம பண்ணும் பொழுது அந்த சனி பகவான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்குவார். அது இது மாதிரி நம்ம அவன் ஒரு முடிவு எடுக்காம நம்ம பண்ணிட்டு பின்னாடிமே நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம கொண்டு போய் விட்டுருவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி நேரடி பார்வையா உங்க ராசியை பாக்குறதுனாலதான் கொஞ்சம் பாதிப்பா இருக்குங்க. ஆனா பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. பட் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால சுபகாரியங்கள் ஏதாவது நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திருமண யோகம் பண்றவங்க நினைக்கிறவங்க தாராளமா திருமண யோகத்தை அமைச்சுக்கலாம். சுபகாரியங்கள் பண்ணலாம். வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரஸ் அது மாதிரி ஏதாவது பண்றான்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க. தொழில அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நீங்க பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்ட்னர் சார்ந்து பண்றதோ இல்ல பார்ட்னர் கொடுத்து நம்ம பண்றதோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணாம கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது மற்றபடி வேற எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். அதே மாதிரி குலதெய்வத்தினோட வழிபாடுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். குலதெய்வத்தினோட வழிபாடுகள் அதிகமா இருக்கணும். அது இல்லாம பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. சிவனோட வழிபாடுகள் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா கொடுக்காது. நீங்க துணிஞ்சு தைரியமா நீங்க எதா இருந்தாலும் நீங்க பண்ணலாம். பட் இப்ப இது வந்து நம்ம கோச்சார்படிதான் நமக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்குங்க. இதே உங்க ஜாதகத்துல
சனி சூரியன் உங்களுக்கு பலப்பெற்ற கிரகமா இருந்து அதற்குடைய திசைகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த கோச்சாரப்படி இந்த சனி சூரியனோட பாதிப்பு உங்களுக்கு பாதிக்காது. பட் உங்க ஜாதகத்துல சனி சூரியன் எந்த இடத்துல இருக்காங்க, அது நமக்கு நல்லது பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.